வணக்கம் நண்பா. கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு நடிகர் விஜய் நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருந்தாரு. அப்படி நம்ம தளபதி அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது யாரும் அங்கிருந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா செப்பலை தூக்கி தளபதி மேல போட்டுட்டாரு. அது பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்றது தெரியல. அவ்வளோ கேமராஸ் இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் தப்பிச்சிட்டாரு அவ்வளோ கூட்டத்துல. இது மட்டும் இல்லாம சில பேர் நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா வெளியில போ அப்படின்ற மாதிரி கோசெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலயே ஃபுல் டீட்டெயிலே பார்த்துட்டோம். நீங்க என்ன பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல இருந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி மறக்காம பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள வருவோம். கேப்டன் விஜயகாந்த் நல்லா இருக்கும்போது நம்ம தளபதி போய் பார்க்கல, அதுக்காக தான் இந்த மாதிரி செப்பல் தூக்கி போட்டாங்க, இந்த மாதிரி போ வெளியே போ அப்படின்ற மாதிரி கத்துனாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வராங்க. நம்ம தளபதி கேப்டனை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணத்திலுமே இருக்க கிடையாது. நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா 1 இயராகவே விஜயகாந்த் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து யாருமே ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கொடுக்கலையாமா. ஸோ அது வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கும், அது மாதிரி சில விஷயங்கள் காரணமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தராமல் இருந்திருப்பாங்க. நம்ம தளபதி மட்டும் இல்லாம எஸ்.ஏ. சந்திரசேகர் தளபதியோட அப்பா பார்த்தீங்கன்னா 2 வருஷமாவே அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்களாமா. அவருக்கே கிடைக்கலையா, நம்ம தளபதிக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரியான ஒரு நபர்கள். அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நம்ம தளபதிக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். நம்ம தளபதியும் அதே மாதிரி நம்ம தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் தரலன்னு பார்த்தோம்னா, கேப்டன் விஜயகாந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தராம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராதா ரவி, தியாகு இவங்க 2 பேர் தான் கேப்டன் விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கே அவங்க வீட்டில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கொடுக்கலையாமா, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு காரணமா வச்சு நம்ம தளபதி வந்ததுக்கு நம்ம தளபதி மேல சப்பலை தூக்கி வீசியிருக்காங்க. இது வந்து எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது, ஒரு சில பைத்தியம் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியுது. ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருந்திருக்காரு, நம்ம தளபதி கேப்டனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கேப்டன் வீட்டுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காதனாலதான் நம்ம தளபதியும் போகல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயமே. ஆனா அதை புரிஞ்சுக்காம இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸாவே வெளியில வருது. நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா 1 இயராகவே கேப்டனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருந்திருக்காராம். அதே மாதிரியே எஸ்.ஏ. சந்திரசேகரும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸா அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காராமா. ஸோ அது கூட ஒரு ரீசெண்டா ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு, நம்ம சேனல்ல கூட போட்டிருந்தோம். ஸோ அது மறக்காம பார்த்துக்கோங்க. எந்த ஒரு குறையுமே விஜயகாந்த் குடும்பத்தாருக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா விஜயகாந்துக்கு ஏதாவது ஆயிரமா அப்படின்ற ஒரு பயத்தாளர் கூட பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் யாருக்குமே தராம இருந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான்.